அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 3வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நம்ம இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்கள பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அவங்க எப்படி சினி ஃபீல்டுக்கு வந்தாங்க, அவங்க இசையமைத்த படங்கள் என்ன, அதில் இடம்பெற்ற பாடல்கள் என்ன அப்படிங்கிறத கடந்த 2 பகுதியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 1969ஆம் ஆண்டு வெளியான அக்கா தங்கை படம் 100 நாள் ஓடியது. சங்கர் கணேஷ்க்கு முதல் 100 நாள் படம் அக்கா தங்கை தான். இதுல கவிஞர் மருதகாசி எழுதி டிஎம்எஸ் சுவிஸ்லாம் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, குருவிகளா குருவிகளா உல்லாச குருவிகளான்னு. படத்தோட வெற்றிக்கு ரெட்டைகளோட இசையும் ஒரு முக்கியமான காரணம். குருவிகளா குருவிகளா உல்லாச குருவிகளா. சங்கர் கணேஷோட மெட்டுக்கு கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. இந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா சவுகார் ஜானகி, மேஜர் சுந்தரராஜன், கேஆர் விஜயா இவங்க 3 பேரோட நடிப்பும் அவ்வளோ அருமையாக இருக்கும். சீர்காழியோட கம்பீரமான குரலில் இந்த பாடலும் இந்த காட்சியும் நம்மளால் மறக்க முடியாத ஒன்று. பாட்டோடு ராகம் இங்கே மோதுதம்மா, தாளம் பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா, இது ஒரு ஹிட் பாடல். பாட்டோடு ராகம் இங்கே மோதுதம்மா, தாளம். 1970ஆம் ஆண்டு சங்கர் கணேஷ் இசையில் 3 படங்கள் வெளிவந்தன. 10/7/1970 அன்று வெளியான திரைப்படம் மாணவன். ஜெய்சங்கர், லக்ஷ்மி நடித்த படம் இது. கமலஹாசன் இளைஞனான பிறகு அவரோட டீனேஜில் அவர் பாடி நடித்த ஒரு பாடல் காட்சி இந்த படத்தில் இருக்கும். அதாவது அவர் சின்ன வயசில் அம்மாவுனியே அப்பாவுனியே பாட்டுக்கெல்லாம் நடிச்சிருப்பார். ஆனால் அவர் டீனேஜில் முதல்ல டான்ஸ் ஆடின பாடல் மாணவன் படத்தில் தான். விசிலடிச்சாங் குஞ்சுகளா குஞ்சுகளா, இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல். இந்த பாடல் எந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் அப்படின்னா, இதே பாடல் திரும்ப வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம்னு மாற்றினாங்க. கமலஹாசனுடைய முதல் பாடலே பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் பாடி சங்கர் கணேஷ் இசையமைத்த பாடல் தான். எஸ்பிபியோட ஆரம்பகால பாடல்ல பார்த்தீங்கன்னா அவரோட குரல் ஒரு தனி இனிமையாக இருக்கும். குறிப்பாக 1973க்கு முன்னால் இருக்கிற படங்கள்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் குரல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மாணவன் படத்தில் எஸ்பிபியும் சுசிலாவும் பாடிய ஒரு பாடல், கல்யாண ராமனுக்கும் கண்ணான ஜானகிக்கும் காதல் வந்த நேரம் என்னவோ. இந்த பாடல் எஸ்பிபி சங்கர் கணேஷோட இசையில் பாடிய முதல் பாடல். வைதேகி மாலையிட்டு வைபோக வாழ்வு பெற்று தேடிக்கொண்ட இன்பம் சொல்ல. மாணவன் படத்துல பலருக்குமே ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு பாடல் கல்யாண ராமனுக்கும் கண்ணான ஜானகிக்கும் பாட்டு ஞாபகம் இருக்கும், விசிலடிச்சாங் குஞ்சுகளா பாட்டு ஞாபகம் இருக்கும். ஆனா இதே படத்துல எல்லார் ஈஸ்வரி ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அந்த பாடல் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுல ப்ரிலியூடுங்கிற அந்த முகப்பிசை மட்டுமே ஏறக்குறைய ஒரு நிமிஷம் வரும். அதிரடி கலைப்பு இருப்பாங்க சங்கர் கணேஷ். 1 and 2 முதல் இரவு, 3 and 4 புது உறவு, 5 and 6 அருகினில்வான்னு ஒரு பாட்டு எல்லார் ஈஸ்வரி அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. இந்த பாட்டுக்கு பின்னணி இசையும் எல்லார் ஈஸ்வரியோட குரலும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 1 and 2 முதல் இரவு, 3 and 4 புது உறவு, 5 and 6 அருகினில்வா. மாணவன் படத்துக்கு பேர் வச்சுட்டு அறிவுரை சொல்லணும் எப்படி? இதுல சுசிலா ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, சின்ன சின்ன பாப்பா வாப்பா சேதியை கேளப்பா, சொன்னபடி நடந்தா நாட்டின் கண்ணே நீதாம்பா. படம் வந்த சமயத்தில் ஹிட்டான பாடல் இது. சின்ன சின்ன பாப்பா வாப்பா சேதியை கேளப்பா, சொன்னபடி நடந்தா நாட்டின். ஆங்கில படங்களுக்கு இணையா தமிழ்ல படம் எடுக்கக்கூடியவர் டைரக்டர் கர்ணன். இவரோட படங்கள்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜெய்சங்கர் தான் ஹீரோவா இருப்பாரு, சங்கர் கணேஷ் தான் மியூசிக்கா இருக்கும். சங்கர் கணேஷும் கர்ணனும் சேர்ந்த முதல் படம் 1970ஆம் ஆண்டு வெளிவந்த காலம் வெல்லும் திரைப்படம் தான். இந்த காலம் வெல்லும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய பாடல் அண்ணனும் தங்கியும் பாடக்கூடிய ஒரு பாடல் தான். என்னங்க சம்பந்தி எப்போ நம்ம சம்பந்தம், புருஷன் வீடு போய் பிள்ளைய பெற்ற பின்னாலேங்கிற பாட்டு மெகா ஹிட் பாடலானது. என்னங்க சம்பந்தி எப்போ நம்ம சம்பந்தம், புருஷன் வீடு போய் பிள்ளைய. சங்கர் கணேஷ் கர்ணன் காம்பினேஷன்ல எப்பவுமே எல்லார் ஈஸ்வரிக்கு ஒரு ஹிட் பாடல் இருக்கும். இந்த காலம் வெல்லும் படத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லார் ஈஸ்வரி ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, பெண் ஒரு கண்ணாடி பார் சொல்லுது முன்னாடின்ட்டு. படம் அந்த சமயத்தில் ஹிட்டான பாடல் இது. சங்கர் கணேஷோட இசை அவ்வளோ அற்புதமா இருக்கும், அதிரடியா இருக்கும். சங்கர் கணேஷோட வாழ்க்கையில அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு படம்னா 1970ஆம் ஆண்டு வெளிவந்த கண்ணன் ஒருவான் படம் தான். இதுல ஒரு பாடல்,
பூவினும் மெல்லிய பூங்கொடி அப்படின்ட்டு ஆரம்ப இசை வந்து பியானோல ரொம்ப அழகா ஆரம்பிப்பாங்க. பியானோ இசை முடியும் போது பார்த்தீங்கன்னா கோரஸா ஹம்மிங் ஆரம்பிக்கும் ட்ரம்பட் பின்னணியோடு. அந்த ஹம்மிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே வயலின் பேக்ரவுண்ட்லேயே வந்து அந்த ஹம்மிங் முடியும். ஹம்மிங் முடிஞ்சோடனே டிஎம்எஸ் ஆரம்பிப்பார். பூவினும் மெல்லிய பூங்கொடி பொன்னிறம் காட்டும் பைங்கிலின்னு மிக இனிமையா ஆரம்பிப்பார் இந்த பாட்டை. பூவினும் மெல்லிய பூங்கொடி பொன்னிறம் காட்டும் பைங்கிளி சிறுமாவிலை பின்னிய தோரணம். இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சங்கர் கணேஷ் மெல்லிசை மன்னரோட சிஷ்யர்கள் தாங்கள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டோட ஆர்கெஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்லிசை மன்னரோட ஸ்டைல்லே இருக்கும். குறிப்பா வந்து இந்த காலத்து இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி பாடல்களை நிச்சயமா ஒரு தடவை கேட்டு பார்க்கணும். பூவினும் மெல்லிய பூங்கொடி பாட்டை சுசிலா ஒரு தடவை பாடியிருப்பாங்க. ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து அப்படியே மாறி இருக்கும், கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். அந்த இன்டர்லியூட் அப்படிங்கிறக்கூடிய இடையிசை பிஜிஎம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். டிஎம்எஸ் பாடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரிதம் ஃபாஸ்டா வரும். ஆனால் சுசிலா பாடும்போது ரொம்ப மெலடியாக இருக்கும். பாடல்களோட வரியும் இசையும் மாறி இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நடுவில் ஒரு தடவை பூவினும் மெல்லிய பூங்கொடி பொன்னிறம் காட்டும் பைங்கிளி சிறு மாவிலை பின்னிய தோரணம் இரு மைவிழி கண்ணியின் காவியம் அவள் அப்படின்ட்டு நிறுத்துவாங்க. அந்த மீதி இடத்த வந்து அப்படியே ஃப்ளூட்டில் ஃபில்அப் பண்ணியிருப்பார் சங்கர் கணேஷ். நான் சொல்கிற விஷயத்த வந்து இந்த 2 பாட்டையும் நீங்கள் யூடியூப்பில் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அவ்வளோ அழகாக அவள் வாழ்க தினம் வாழ்க்கைங்கிற இடத்த வந்து ஃப்ளூட்லேயே கொண்டு வந்து அழகாக முடிச்சிருப்பார் சங்கர் கணேஷ். கவிஞர் கண்ணதாசனோட அருமையான வரிகளில் ஒரு பாடல், பூமியை படைத்தது சாமியா இல்லை சாமியை படைத்தது பூமியா, தினம் பாலுக்கும் கூழுக்கும் ஏழைகள் அலைகையில் 1000 கோவில்கள் தேவையா, பூ மாலையும் பூஜையும் தேவையா. இதுதான் ஒரிஜினல் வரிகள். ஆனால் சென்சரில் வந்து இதை அப்படியே மாற்றிட்டாங்க. சென்சர் ஆன பிறகு இந்த வரிகள் என்ன ஆச்சு அப்படின்னா, தினம் பாலுக்கும் கூழுக்கும் ஏழைகள் அலைகையில் 1000 கேள்விகள் தேவையா, பூ மாலையும் மேடையும் தேவையான வரிகள் வந்து மாற்றப்பட்டது. இந்த பாடலும் ஒரு ஹிட் பாடல். பூமியை படைத்தது சாமியா இல்லை சாமியை படைத்தது பூமியா, தினம் கண்ணன் ஒருவன் படத்தோட வெற்றியில சங்கர் கணேஷோட பங்கு வந்து மகத்தானது. இந்த படத்துல வந்து எல்லா பாடலுமே ஹிட். குறிப்பா டிஎம்எஸும் எல்லா ஈஸ்வரையும் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. நிலவுக்கு போவோம் இடமொன்று பார்ப்போம் மாளிகை அமைப்போம்னு இந்த பாடலும் ஹிட்டான ஒரு பாடல் தான். நிலவுக்கு போவோம் இடமொன்று பார்ப்போம் மாளிகை அமைப்போம். இந்த பதிவுல சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்கள் நம்ம பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.